சார். யாரை பார்க்கணும்? சார், என் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க சார். நாங்க அவனை பார்க்கணும் சார். யாரு? மினிஸ்டர் பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டினானே அவனா? ஆமா சார். சார், இவங்க மினிஸ்டரோட மனைவி தான் சார். சார், என்ன பிரச்சனை? யாரியா அவங்க? சார், என்னோட மருமக வேலனை பார்க்கணும். வேலைன்னா? சார், மினிஸ்டர் பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டினான்ல அவன் தான் சார். அவனெல்லாம் இப்ப பார்க்க முடியாது சார். பார்க்க முடியாதா? ஏன் சார்? ரீசன்லாம் சொல்ல முடியாது. பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுதான். தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இல்லாம கிளம்புங்க இங்க இருந்து. இன்ஸ்பெக்டர், குற்றவாளியா இருந்தா கூட அவங்க தரப்பு ஆளுங்க வந்து கேட்டா பார்க்க அலோ பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மேலிடத்துல இருந்து பிரஷர். இப்போதைக்கு யாரையும் பார்க்கறதுக்கு அலோ பண்ண முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் மேலிடம்? எனக்கு எல்லாரையும் தெரியும். நான் பேசவா? மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உள்ள வாங்க. போங்கம்மா. மேடம், ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க. முத்தையா, உட்கார். சசி, சொல்லுங்கய்யா. வெளியே இவனை தேடி இவனோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் இவன் மாட்டினான்னா எல்லாமே சொதப்பிடும். அதனால இவனை இமீடியட்டா வேற இடத்துக்கு மாத்தணும். ஓகே சார். ஏன் சார் அவங்க வந்தா என்ன? யோ, அந்த அம்மா பெரிய கலெக்டர் மாதிரி லாலாம் பேசிக்கிட்டு இருக்கியா? அவனை இங்கேயே வச்சிருந்தா எல்லாருக்குமே சிக்கல். உடனே அவனை தூக்குங்க. கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் நைட்டோட நைட்டா அவன் கதையை முடிச்சிடலாம். ஓகே சார். சூப்பர் சார். ஓகே சார். நேரம் ஆயிட்டே இருக்கு. வக்கீல் ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. என்ன ஆச்சுன்னு ஒண்ணு தெரியல முத்தையா. இருங்கம்மா, இந்த வர. முத்தையா, இப்ப எங்க போற? நானாவது உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேம்மா. எவ்வளவு நேரம் தாம்மா இப்படியே நிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முத்தையா. அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சும்மா பேசினாலும் வேலைக்கு ஆகாது. வக்கீல் ஆர்டர் காப்பியோட வரட்டும்.
அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுங்க மேடம். என்னாச்சு சார்? ஆர்டர் வாங்கிட்டீங்களா? மேடம் இப்பதான் ஜட்ஜி வீட்டுக்கே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பெட்டிஷனை பாத்துருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க மேடம். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கண்டிப்பா வந்துருவேன் மேடம். நீங்க ஸ்டேஷன்லயே இருங்க, நான் ஆர்டரோட வரேன். சரிங்க சார். ஓகே மேடம். அம்மா வக்கீல் என்னம்மா சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்டர் கிடைச்சிரும்னு சொல்றாரு சரிம்மா முத்தையா. சரிம்மா. அப்புறம் என்னம்மா, அதான் ஆர்டர் கிடைச்சிரும்னு சொல்றாருல்ல, நீங்க கவலைப்படாம இருங்க. நம்ம வேலனுக்கு ஒன்றும் ஆகாதுமா. நீங்க 2 பேரும் இன்னும் போகலையா? உங்களை தான் அப்பவே போக சொல்லிட்டேனே. அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க. சார் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார். நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்க வரல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். ரைட்ஸ் இல்லையா? யோ, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியும்ல? சார் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இவங்க யாரோ கிடையாது சார், அமைச்சர் ரத்னவேல் பாண்டியன் சாரோட மனைவி. அவங்க நினைச்சாங்கன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படியா? ஆ அவங்க கிட்ட தானே வச்சுக்க கூடாது. ஆனா உள்ள உன் பையன் இருக்கான்ல, அவனை என்ன பண்றேன்னு பாரு. என்ன சார் சார் சார்